அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியா அப்படின்னா இல்ல. ம். அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யாருன்னு தெரியாது. திடீர்னு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசரு, ம். அவர் இயற்கை விவசாயம் பண்றாரு, மோட்டிவேஷனல் ஸ்பீச் குடுக்குறாரு, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதில இவர் தான் சிஎம் கேண்டிடேட்டு இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி உருவாக்கப்பட்ட அரசியல்வாதிகள். ஓகே. அப்போ ஒரு அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் வருகைக்கு என்ட்ரி அப்புறம் மாநில துணைத் தலைவரா இருந்தாரு. அப்புறம் மாநில தலைவரா இப்ப இருக்கிறாரு. ம். அவர் வந்த பிறகு தான் இந்த அநாகரிகமான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறாரு. ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கட்டும், அதுக்கு பிறகு கலைஞரா இருக்கட்டும், 2 பேருக்குள்ள ஒரு அரசியல் இருந்தாலும் கூட, அதுக்கு பிறகு எம்ஜிஆர் கலைஞர் அரசியலா இருந்தா கூட ஒரு நாகரீகம் இருந்துச்சு. ஆமா. ஒரு நாகரீகத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ம். ஆனா இப்ப வரக்கூடிய சில அரசியல் அண்ணாமலை மாதிரி இன்னும் சில அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கிட்டயே வந்து தரக்குறைவா பேசுறது. ஏன்டா நீங்க எங்க பின்னாடி நாய் மாரி ஓடி வர்றீங்க? மரத்துக்கு தாவுறீங்க. பத்திரிகையாளர்கள்லாம் கேட்ட வரலாறு. புரியுது. அப்ப ஒரு நாகரீகமற்ற ஒரு அரசியல கையில் எடுத்திருக்காங்க.